அனைவருக்கும் காலை வணக்கங்க. கொங்கு நாட்டு சமையல் மூலயமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஏர்லி மார்னிங்கே 4 மணிக்கே எழுந்து நகமலை முருகனுக்கு பிரசாதமாக தக்காளி சாதம் சமைச்சு மலைக்கு கொடுத்து அனுப்பிட்டு வாக்கிங் வந்துட்டேங்க. வாக்கிங் வந்துட்டு அடிவாரத்தில் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். தைப்பூசத்துக்கே இன்னும் 4 நாட்கள் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறதுனால பாருங்கள், செட்டு போட்டுட்ருக்குறாங்க. சமையல் கூடமும் சமையல் பரிமாறுறதுக்கான இடமும் மலையை சுற்றி இடத்த சுத்தம் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை நல்லா மும்மரமாக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷம் 100 மூட்டை அரிசி வந்து அன்னதானத்துக்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே கூட்டம் வந்தாலும் மறுபடியும் போடுவாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக நாகமலை முருகன் விசேஷம் நடக்குங்க. பாருங்கள், தரிசனம் முடிச்சுட்டு அடிவாரத்தில் இருக்கிற கல்யாண கற்பக விநாயகரை சாமி கும்பிட்டுட்டு, ஆறுபடை வீடு முருகன் வந்து பிரசித்தி இருக்குது, அவங்களையும் கும்பிட்டுட்டு நகமலை முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கிறேன். இனி போய் தான் மதியம் சமைக்க வேணுங்க. மதியம் லஞ்ச் என்னென்னு சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. எங்கள் பொண்ணு வந்திருக்கிறதுனால சமையல் வேலையை வேகமாக பண்ணணும். இனி பாருங்கள், மதியானம் சாப்பாடு ஒயிட் ரைஸும் முட்டையும் வெங்காயத்தாலும் போட்ட பொரியல். இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க, நான் சுத்த செய்வோம். எங்கள் பொண்ணு குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்காகவே இதை செஞ்சேன் நான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, வெந்தய கீரையும் பருப்பும் போட்ட பருப்பு கீரை. அது சூப்பராக இருக்குங்க. வெந்தயக்கீரை பறித்து போட்டு இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், சத்தும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா, பருப்பு தண்ணி இருத்து வச்சு புளி ரசம், தக்காளி பொடி போட்டு பருப்பு தண்ணி இருத்து வச்ச ரசம், தயிர், அப்பளம்ங்க. இது எல்லாமே மதியம் லஞ்சுக்காக நான் எல்லாம் தயார் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக எடுத்து பரிமாறுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க.